நாள் கழிச்சு ஒரு வீடியோவில் அவங்களை சந்திக்க ரொம்ப மகிழ்ச்சி. நம்ம கிராமத்தில் அமைஞ்சிருக்க ஸ்ரீ வேலாயுத சுவாமி திருக்கோயிலுக்கு தான் நம்ம இன்றைக்கி வந்திருக்கோம். இது இந்த முருகனோட எல்லா சிறப்பான நாட்கள்லேயும் அதுக்கு வழிபாடுகள் நடந்துகிட்ருக்கு. அந்த மயிலோட சிலையை பாருங்கள் எவ்வளோ சிதறமடைஞ்சிருக்குன்னு. இது 500 வருஷத்துக்கு மிக தொன்மையான ஒரு கோயில். இதை வந்து நம்ம அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணுன்றதுக்காக நம்ம ஒரு முதற்கட்ட முயற்சி ஒன்று எடுத்திருக்கோம். இது திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை வட்டம் விளாம்பட்டி கிராமத்தில் அமைஞ்சிருக்கு. இந்த கருங்கல் கட்டிடத்தால் இந்த ஸ்ரீ வேலாயுத சுவாமி கோயிலை நம்ம மீட்டெடுத்து அடுத்த ஒரு நிலைக்கு கொண்டு வரணும்னு முருக பக்தர் உங்கள் எல்லார்ட்டையும் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். தங்களால் என்ன முடிந்த பணிகளோ இல்லை தங்களால் என்ன முடியுமோ அதை இந்த திருக்கோயிலுக்காக செய்யணும்னு சொல்லி முருக பக்தராகிய நான் உங்கள்கிட்ட வேண்டி கேட்டுக்கொள்கிறது. என்னென்னா, இந்த கோயிலோட அமைப்பும் இந்த பழமையான அமைப்பு நம்ம அடுத்த கட்டத்துக்கு இந்த கருங்கல் கட்டிடத்தை அடுத்த நிலைக்கு நம்ம கொண்டு வரணும் அப்படின்னு இந்த கோயில்கிட்ட இருந்தாலே நம்ம இந்த கோயிலை விட்டு போகணுன்ற மனசே வரமாட்டேங்குது. அந்தளவுக்கு இந்த கோயிலோட தனிச்சிறப்பு ஒன்று இருக்குது. ரொம்ப அமைதியாக ஒரு இயற்கை சூழல் நெளிந்து இந்த கோயிலை பார்த்திங்கன்னா அந்த கல் கட்டிடமே எவ்வளோ சிதலமடைஞ்சிருக்குன்னு பாருங்கள். இப்போ நம்ம கோயில் உள்ளே போகலாம். நம்ம கோயிலுக்கு உள்ளே வந்திருக்கோம். பார்த்திங்கன்னா இந்த மழைக்காலங்கள்லேயும் உள்ளே வந்து ஒரு நீர் வடிகளோ இன்னும் தண்ணீர் தேங்குதலோ இல்லாமல் எவ்வளோ முருகன் வந்து எவ்வளோ கம்பீரமாகவும் எவ்வளோ அழகாகவும் நம்ம காட்சியளிக்கிறான்னு பாருங்கள். இந்த கிராமத்தில் மட்டும் கிடைச்சிட்ருக்க இந்த இவரோட அருள் இந்த உலகமெங்கும் கிடைக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த முதற்கட்டமாக இந்த பணியை நாங்கள் ஆரம்பிச்சிருக்கோம். முருக பக்தர்கள் எல்லாமே இந்த திருக்கோயிலோட பணியை வந்து மிக விரைவாக ஆரம்பிக்கிறதுக்கு தாங்களால் என்னென்ன உதவிகள் முடியுமோ அதை மிக விரைவாக செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன். இதோட கோயிலோட அமைப்பு மற்ற இதை பற்றி தகவல்கள் எல்லாமே வந்து கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். இந்த கோயிலை பற்றி நீங்கள் ஏதாவது உதவணும் மற்ற எந்த தகவல் எல்லாமே அதில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே தெரியும். மிக்க நன்றி. ஓம் முருகா அரோகரா.